ஆனா உலக அளவுல ஒரு பெரும் திட்டம் ஒண்ணு தீட்டப்படுது. அதுல பல பேர் அதுல வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. இந்தியாவுக்கு வெளியில. இந்தியாவில் உள்ளிருக்கக்கூடிய சக்திகள் அவர்களுக்கு துணை போகிறார்கள் நீங்க நம்புறீங்களா? ஏற்கனவே பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் சொல்லுங்களேன் அத. ஜார்ஜ் சோரஸ் போன்றவர்கள் ம். அவங்களுடைய நிறுவனங்கள் மூலமாக இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு எதிராக இப்ப இந்தியாவுக்கு வந்துங்க மின்சக்தி தேவை இல்லையா? மின் ஆமா. உற்பத்தியில நம்ம தன்னிறைவு ஆமா. அடையணும். கூடங்குளம் அணுமின் நிலையம், அதிலே அணு மின்சாரம் உற்பத்தி, ரஷ்யாவோடு ஒப்பந்தம். ம். அந்த தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கூடங்குளம் அணுமின் நிலையம் இப்பொழுது இயங்கிக் கொண்டிருக்கிறது. உடனே இந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் அந்த அணுமின் நிலையத்திற்கு எதிரான போராட்டங்கள் வெளிநாட்டு உதவிகளோடு இங்கே தூண்டிவிடப்பட்டன. ம். 500 நாட்கள் அந்த போராட்டம் நடைபெற்றது. ம். ஜெயலலிதா அம்மா, மன்மோகன் சிங் போன்றவர்கள்லாம் வந்து அப்ப பாரதிய ஜனதா கூட ஆட்சியிலேயே இல்ல. இல்ல. இது அதற்கு முந்தி. அதுக்கு முந்தைய நடக்குது. ஆ, ஆ. அப்போ இந்தியாவுக்கு மின்சாரம் கிடைக்கக்கூடாது. இது அவங்க நோக்கம். நான் சொல்றது இது வந்து பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகல்ல. அதுக்கு முன்னாடியே சர்வதேச அளவில் இந்தியாவினுடைய வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய சக்திகள், அவங்க இடதுசாரிகளாகவும் இருக்கலாம், கிறிஸ்தவ மிஷனரிகளாகவும் இருக்கலாம், அகில உலக அளவில் இருக்கக்கூடிய தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இருக்கலாம்.